நல்லவர். வாசிக்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபைக்கு சொல்லுகிறதான ஒரு நல்ல இறுதியான ஆலோசனை என்னவென்றால், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்ன்ற வார்த்தையை குறித்து நம்ம கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நம்ம தியானித்தோம். அதிலிருந்து தொடர்ச்சியான இன்னொரு சத்தியத்தை தியானிக்க தேவன் இன்னைக்கு நமக்கு உதவி செய்வாராக. ஏன் காலதாமதம் ஆகிறது? ஏன் காலதாமதம்? இங்க பவுல் சொல்றாரு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு. அப்ப ஸ்தோத்திரம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்தாதவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னா தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, தேவனுடையதான வல்லமை வெளிப்படுவதற்கு தடையாக, தேவனுடையதான கிரியைகள் வெளிப்படுவதற்கு தடையாக இவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தாமதம் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறாங்க. கொலோசியர் சபையாரை பார்த்து பவுல் சொல்றாரு, தயவு செஞ்சு தேவ திட்டத்தையோ தேவ காரியத்தையோ தேவனுடையதான வழிகளையோ தாமதம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவர் அங்க சொல்றாரு. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் தாமதங்கள் அதிகமாய் வருகிறது? இன்றைக்கு ஜெபித்த வார்த்தையின்படியே எனக்கு பாரம் அதிகமா இருக்கு, எனக்கு கண்ணீர் அதிகமா இருக்கு, எனக்கு ஜெப வார்த்தைகள் அதிகமா இருக்கு. ஆனா என்னால என்ன பண்ண முடியல? செயல்பட முடியல. செயல்படாதபடிக்கு காலதாமதம் என்ன பண்ணுது? ஆகிறது. அப்ப அநேகருடைய வாழ்க்கையில என்ன ஒரு விஷயத்தை நம்ம அதிகமா பார்க்க முடியும்? தாமதம். அப்ப ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் வருவது என்ன? தாமதம். ஏன் தாமதம்? அதுலயும் தேவ காரியத்துலதான் தாமதம் வரும். தேவ காரியத்துலதான் தாமதம் வரும். இப்படியா ஒரு வார்த்தை இருக்கு சங்கீதங்களின் புஸ்தகத்துல 40ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலையும் 70ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலையும் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற வார்த்தை தாமதியாயும் கர்த்தாவே. அந்த வார்த்தையை வாசிங்க. 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். அப்ப சங்கீதக்காரனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனை புகழ்றாரு, தேவ கிருபையை புகழ்றாரு, தேவ பலத்தை புகழ்றாரு. கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை என்ன? தாமதம் பண்ணாம இருங்கப்பா. நம்முடைய ஜெபத்திலையும் இந்த வார்த்தையை அதிகமா நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம்? ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு தாமதிக்காம பதில் கொடுத்துருங்க. என் ஜெபத்துக்கு தாமதிக்காம பதில் கொடுத்துருங்க. அதுலயும் சில பேர் டெட்லைன் வச்சு ஜெபம் பண்ற பழக்கம் இருக்கும் நமக்கு. ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடை போட்டுருவோம். ஒரு நாளையோ ஒரு நேரத்தையோ ஒரு கிழமையோ வச்சு, இந்த நாளுக்குள்ள இத்தனை மணி நேரத்துக்குள்ள எனக்கு இது சரியாகணும்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நம்ம கேட்போம். அந்த ஜெபத்தை எப்படி சொல்லுவோம்? ஆண்டவரே தாமதம் பண்ணாதீங்க, ஆண்டவரே தாமதம் பண்ணாதீங்க. மரியாளும் மார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொன்னாங்க? சோதர ஆண்டவரே, 3 நாள் கழிச்சு வந்திருக்கிறீங்க, அது அந்த சரீரம் என்ன பண்ணும்? நாரும். அப்ப அவங்க சொல்ற வார்த்தை என்ன? நீங்க தாமதமா வந்திருக்கீங்க ஆண்டவரே. நீங்க என் கூடவே இருந்திருந்தா, மரியாளும் மார்த்தாலும் சொல்ற வார்த்தை என்ன? நீங்க எங்க கூடவே இருந்திருந்தா என் சகோதரன் அப்படி இருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். நீங்க நான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தப்ப நீங்க வந்திருந்தாலாவது ஏதாவது பிரயோஜனம் இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீங்க தாமதமா வந்துட்டீங்க. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கு? ஒண்ணு, தாமதிக்காதீங்கன்னு சொல்ற ஜெபமா இருக்கு. 2வது, ஏன் ஆண்டவர் இவ்வளவு தாமதம் பண்றீங்க? எனக்கு பதில் கொடுக்க மாத்திரம் இவ்வளவு தாமதம் பண்றீங்க? ஒண்ணு, தாமதிக்காம பதில் கொடுங்கன்னு கேட்கிறோம். 2வது, குறித்த காலமும் நேரமும் நிறைவேறி கடந்து போனதுக்கு அப்புறமா நடக்கல அப்படின்னா, ஏன் ஆண்டவரே என்கிட்ட இவ்வளவு தாமதமா இருக்கீங்க, ஏன் ஆண்டவரே என்னைய மறக்கிறீங்கன்னு சொல்லி இப்படியும் நம்ம கேட்போம். இந்த வார்த்தையோட இன்னொரு வார்த்தையை நான் சேர்க்க விரும்புறேன். நாம் தேவ சமூகத்தில் தாமதம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள நினைக்கிறபடிதானே தகப்பனும் தன் மகன் தாமதம் இல்லாமல் செயல்படும் நினைப்பாரு. ஒரு பிள்ளை
தன் அப்பா கிட்ட கேட்ட ஒரு பொருளை அந்த தகப்பன் அன்று மாலைக்குள் வாங்கி வந்தாதான் பிள்ளையின் முகத்துல சிரிப்பு இருக்கும். இல்லைன்னா பிள்ளைக்கு யாருக்கிட்ட கோச்சுக்குவான்? அப்பா கிட்ட கோச்சுக்குவான். அதே போல அப்பாவுக்கும் பிள்ளைகளை குறித்து சில பிடிவாதம் இருக்கும். என் பிள்ளை இப்படித்தான் இருக்கணும். அந்த பிள்ளை அப்படி இல்லைன்னா அடுத்த அப்பா என்ன பண்ண மாட்டாரு? பிள்ளை கேட்கிற பொருளை வாங்கி தர மாட்டாரு. அப்ப தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு போலதான் நம்முடைய தகப்பனா இயேசு கிறிஸ்துவுக்கும் சபையா இருக்கிற பிள்ளைகளா இருக்கிற எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா, அவர் எனக்கு தாமதம் பண்ணாம இருக்கணும்னா நான் அவர் காரியத்தில் தாமதம் பண்ணாமல் இருக்கணும். நான் தேவ காரியத்துல அநேக விஷயத்தில் காலதாமதம் பண்ணி, நேரத்தை பார்க்காமல், வயதை பார்க்காமல், சரீர பலத்தை பார்க்காமல், எல்லாம் தாமதம், அனைத்தும் தாமதம். ஏன் தாமதம்? அதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற மெயின் தலைப்பு. ஏன் தாமதம்? ஏன் காலதாமதம்? யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல சோதர 7ஆம் அதிகாரம் முதல் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அதுல மொத்தம் 10 வாதைகளை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கும். மோசேயை தேவன் அழைத்து அவரோடு பேசி, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ விடுதலையாக்கணும், நீ பார்வோன் ராஜாவோடு பேசுன்னு சொல்லி மோசேயை கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக அனுப்புவார். பார்வோனுக்கு முன்பாக அனுப்பும் பொழுது பார்வோனுக்கு முன்பாக நிற்கிற மோசே சொல்லுவாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க நீ விட வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஸ்தோத்திரம், பார்வோன் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டாரு. உடனே மோசே தன் கரத்தில் இருக்கிற கோலை கீழே போடுவாரு, அது பாம்பா மாறும். ஸ்தோத்திரம், அந்த காரியத்தை பார்த்த பார்வோன் என்ன பண்ணுவான்? உடனே தன்னுடைய சாஸ்திரிகளை கூப்பிட்டு, அதாவது எகிப்தின் அரண்மனை இருக்கக்கூடியதான ஸ்தோத்திரம் பிரபலியமான ஆன்மீக சக்தி கொண்டவங்களை அவர் கூப்பிடுவார். ஆன்மீக சக்தி கொண்டவங்களை கூப்பிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கோலை போடுங்க. அந்த கோலும் என்ன ஆகும்? பாம்பா மாறும். இப்ப பார்வோனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம்? உன்னால மட்டும்தான் கோலை பாம்பாக்க முடியுமா? என்னாலையும் கோலை பாம்பாக்க முடியும். ஸோ இரண்டாவது விஷயத்த மோசே செய்யறாரு. அந்த மோசையுடைய கோல் அனைத்து கோலை என்ன பண்ணிடுச்சு? விழுங்கிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்வோனுக்குள்ள பொதுவாகவே ஒரு என்ன இருக்கு அப்படின்னா, தேவ ஜனங்கள் ஆராதிக்க போவதற்கு ஏதாவது ஒரு கிரியை செய்து காலதாமதம் பண்ணணும். இன்றைக்கு பார்வோனுடையதான செயல்பாடுகளும், எசபேலுடையதான செயல்பாடுகளும், ஏரோதுடையதான செயல்பாடுகளும் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல அதிகமா இருக்கு. சிலருடைய குடும்பத்துல அது அதிகமா இருக்கு. சிலருடையதான தனிப்பட்ட சரீரத்துல, அதாவது சிந்தைக்குள்ள அந்த காரியம் என்ன பண்ணுது? சிலருடைய சிந்தை பார்வோனை போல செயல்படுது, சிலருடைய சிந்தை ஏரோது போல செயல்படுது, சிலருடைய சிந்தை ஸ்தோத்திரம் பல காரியத்துல செயல்படுது. எப்படியாவது தடை பண்ணணும், எப்படியாவது தாமதம் பண்ணணும். ஆனா தாமதம் பண்ணுவதனால தேவ திட்டம் நிறைவேறாம இருக்க போறது இல்ல, அது நிறைவேறும். ஆனா ஏன் தாமதம் பண்ற? இதுல இருந்து ஒரு 7 காரியத்தை நான் சுருக்கமா சொல்றேன், வேகமா முடிந்தா எழுதிக்கங்க. ஸ்தோத்திரம், ஏன் பார்வோன் தேவனை ஆராதிக்காதபடிக்கு அவன் கால தாமதம் பண்ணானா? அவன் கால தாமதம் பண்ண முதல் காரணம் அவன் இருதய கடினம். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளை, என்னோடு சொன்ன வார்த்தைகளை நான் செய்யாதபடிக்கு நான் ஏன் கால தாமதம் பண்ணனா? என் இருதய கடினம். என்ன இருதய கடினம்? ஏன் செய்ய வேண்டும்? இரண்டாவது, இப்போவே செய்யணுமா? மூன்றாவது, அங்க போய் தான் செய்யணுமா? ஆபிரகாம்கிட்ட ஸ்தோத்திரம் தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை 22வது அதிகாரத்துல, உன் புத்திரனும் ஏகசுதனும் பாராமல் அவனை நான் காண்பிக்கும் மலைக்கு கொண்டு வா, நான் சொல்லுகிற மலைக்கு கொண்டு வா, அங்கே நான் காண்பிக்கிற இடத்துல எனக்கு பலிபீடம் கட்டுன்னு தான் சொன்னாரே தவிர, அப்ப ஆபிரகாம்கிட்ட சொன்ன 3 வார்த்தை, எனக்கு நீ காலையில என்ன பண்ணணும்? கிளம்பணும். இது 1. 2வது, எங்க தெரியுமா வரணும்? மோரியா மலைக்கு. 3வது என்ன தெரியுமா பண்ணணும்? மலையில என்ன பண்ணணும்? ஏறி வரணும். 4வது என்ன தெரியுமா பண்ணணும்? நான் சொல்ற இடத்துலதான் பலிபீடம் கட்டணும். அப்ப ஸ்தோத்திரம், தேவன் சொல்லுகிற இடத்துக்கு நான் புறப்படும் பொழுது, தேவன் சொல்லுகிற இடத்துக்கு நான் ஏறும் பொழுது, தேவன் சொல்லுற இடத்துல நான் நிற்கும் பொழுது, தேவ திட்டம் என்ன பண்ணும்? செயல்படும். ஆனா நான் புறப்படுவதும் இல்ல, நான் ஏறுவதும் இல்ல, நான் செயல்படுவதும் இல்லாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறேன். காரணம் என்ன? ஏன் செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ திட்டம் அநேக நேரத்துல நிறைவேறாமல் போக காரணம் என்னன்னா, என் இருதய கடினம் தான். அதான் பவுல் கொலோசியருக்கு சொல்றாரு, காலத்தை
பிரயோஜனப்படுத்துங்கள். காலத்தை தாமதம் பண்ணாதீங்க. உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்தி சில காரியத்தை விட்டு நான் வெளியில வரமாட்டேன், சில காரியத்தை நான் ஒப்புரவாக மாட்டேன், சில காரியத்தை நான் ஐக்கியப்பட மாட்டேன், சில காரியத்தை நான் மறக்க மாட்டேன், நான் சொல்றேன் நான் செத்தாலும் சரி, என்னுடைய தலை என்னுடைய சரீரங்கள் மண்ணில் புதைக்கப்பட்டாலும் சரி, இதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி சில கடினமான இரு காரியங்களை இருதயத்துல வச்சிருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியலையா, செயல்பட முடியல. அதனாலதான் காலம் என்னமாகுதான், தாமதமாகுதான். அப்ப என் இருதய கடினத்தை நான் உடைத்தால் காலமானது தாமதமாகாமல் என்னால் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கல்லான இருதயத்தை அவர் என்ன பண்ணுவாராம், சதையாய் மாற்றுவாராம். அப்ப கல்லுனா கடினமான பொருள். அப்ப என்னுடைய இருதயம் கடினத்திலிருந்து வெளியில வரும் என்றால் என்னுடைய இருதயம் சதையாய் மாறும். என் இருதயம் சதையாய் மாறும் பொழுது என் இருதயமானது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா கல்லு என்றைக்கும் அது என்னாகாது, வளராது. கல்லு என்றைக்கும் ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு என்ன பண்ணாது, நகராது. கல்லோட தன்மை என்னன்னா, காலம் போக 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 கல்லு ஒரு பெரிய ஒரு கூழாங்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கூழாங்கலை தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம். காலம் ஆக ஆக அந்த கல் நகராது, அந்த கல் அங்கேயே தான் இருக்கும். ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கல்லுடைய அளவு குறைஞ்சிருக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிருக்கும். அப்ப ஸ்தோத்திரம், நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல், நான் நகர்ந்து செல்லாமல், நான் ஒரே இடத்துல நான் இருப்பேன்னு சொன்னா நான் என்ன ஆகுவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபடுகிறவனா மாறிடுவேன். என்னை அழைக்கும் பொழுது, என்னை அபிஷேகிக்கும் பொழுது எனக்கு வார்த்தையை கொடுத்தது உண்மை, எனக்கு தரிசனம் கொடுத்தது உண்மை, எனக்கு சொப்பனம் காண்பித்தது உண்மை. ஆனா நான் செயல்படாதபடிக்கு நான் அமர்ந்திருக்கிறதுனால அதன் தன்மை என்ன ஆகுது, காலப்போக்குல குறைய ஆரம்பிக்குது. அது குறைய காரணம் என்ன, என் இருதய கடினம். அப்ப நான் இருதயத்தை கடினப்படுத்தாமல் தேவ சமூகத்தை நோக்கி நான் செயல்படுவேன்னு சொன்னா என்னுடையதான கடினத்தன்மை என்ன பண்ணும், மாறும். அப்ப நான் கடினத்தன்மையை மாத்தி நான் செயல்பட 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 என்ன ஆகும், தேவ திட்டம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஒரு கட்சி பண்ணி அல்லேலூயா, ஆமென். அப்ப என் இருதய கடினமே என்னுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியாமல் இருப்பதற்கு முதல் காரணம். இரண்டாவது பார்க்கிறோம், பயமற்ற வாழ்க்கை. இரண்டாவது பயமற்ற வாழ்க்கை. பயமற்ற வாழ்க்கைன்னு அதான் சொன்னேன் பாத்தீங்களா, என்கிட்டயும் ஆள் இருக்கிறாங்க. எதுக்கு, ஒன்ன போலவே கோல பாம்பாக மாத்துறதுக்கு. பார்வோன் ஏன் தேவனை ஆராதிக்க அவன் விடல அப்படின்னா, அவனுக்கு பயம் கிடையாது. யாரை குறித்து, தேவனை குறித்து. தேவனை குறித்த பயம் அவனுக்கு என்ன இல்ல, சுத்தமா இல்ல. இன்றைக்கு அநேகருக்கு சுவிசேஷம் சொல்றோம், அநேகருக்கு ஊழியம் செய்கிறோம், அநேகருக்காக ஜெபிக்கிறோம். ஆனா ஏன் மாற்றம் வரல? அவங்களுக்கு தேவ பயம் இல்ல, தேவ பயம் இல்ல. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் இருக்கிற நமக்கு ஏன் நம்முடைய காலங்கள் பிரயோஜனப்படாமல், காலம் ஏன் சும்மாவே இருக்குன்னா, எனக்கு தேவ பயம் என்ன இல்ல, இல்ல. எனக்கு தெய்வ பயம் இருக்குன்னா நான் காலத்தை சும்மா போட்டு என்ன பண்ணிருக்க மாட்டேன், ஊறுகாய் மாதிரி ஒரு டப்பால போட்டு அடைச்சு வச்சிருக்க மாட்டேன். இந்த ஊறுகாவை போல மோசமான ஒரு ஒரு உணவு பொருள் எதுவுமே இருக்காது. ஏன்னா தேவன் ஒரு இயற்கையா ஒரு பொருளை உருவாக்கினுடைய நோக்கம் என்ன, அந்த பொருளை காலி பண்ணணும். ஒரு கத்திரிக்காவோ, ஒரு எலுமிச்சம்பழமோ, ஒரு முருங்காய், ஏதோ ஒரு காய்கறி இருக்குன்னா அந்த காய்கறியை விளைய வைக்கிற தேவன் அதை அடுத்து என்ன பண்ணணும், அதை பிரயோஜனமா பயன்படுத்தணும். ஒன்னு அதை நான் பிரயோஜனமா பயன்படுத்தணும், இல்லைன்னா அதை வேற யாருக்காவது பிரயோஜனமா பயன்படுத்தணும். நம்ம ஆளுங்க ரெண்டும் பண்ணாம ஊறுகாய் போடுவாங்க. ஒரு 100 எலுமிச்சம்பழத்தை ஒரு வருஷ காலமா டப்பாக்குள்ள போட்டு சும்மாவே வச்சிருப்பாங்க. அதை சாப்பிட்டு முடிக்க முடியுமா? ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், குப்பைக்கு போயிடும். அந்த 100 எலுமிச்சம்பழத்தையும் பிரயோஜனமா யாருக்காவது கொடுத்திருந்தா அது ஜூஸாவோ சோறாவோ என்ன இருக்கும், போயிருக்கும். அப்ப எனக்கு என்ன இல்ல, அது வீணா போகுது என்ற பயம் இல்ல.
அப்ப பார்வோனுக்கு என்ன பயம் இல்ல? தேவன் ஒருவர் இருக்காருன்ற பயம் இல்ல, அவர் செயல்படுவார்ன்ற பயம் இல்ல, அவனை கொண்டு அவர் தானே யோசேப்பை கொண்டு நம்முடைய தேசத்தை கட்டினார்ன்ற பயம் இல்ல. அநேக விஷயத்துல நமக்கு என்ன இல்லாம போகுது? தேவ பயம் இல்லாம போகுது. தேவனைய பார்க்கவா போறாரு, தேவனைய கேட்கவா போறாரு, தேவன் நியாயம் விசாரிக்கவா போறாரு? இல்ல. சங்கீதனின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, கொஞ்ச காலத்தை அவர் கோபம் பற்றி எரியும். அப்ப ஸ்தோத்திரம், அவர் கோபம் பற்றி எரிவதற்கு முன்பாக நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கு எனக்கு என்ன வேணும்? பயம், தேவ பயம். தேவ பயம் இல்லைன்னா என்னால் காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியாது. என் வாழ்க்கையில் தாமதம் வர காரணம் தேவ பயம் இல்லாததுனாலதான். நிறைய விஷயம், சில ஆசீர்வாதத்திற்கு தடையே என்னுடைய பயமற்ற செயல்தான், என்னுடைய பயமற்ற செயல்தான். அப்ப பார்வோனுடையதான இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பாம போக காரணம் என்ன? அவனுடையதான பயமற்ற செயல். மூன்றாவது, ஆசை நிறைந்த வாழ்க்கை. ஆசை நிறைந்த வாழ்க்கை. என்ன ஆசை நிறைந்த வாழ்க்கை? பார்வோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு போயிட்டாக்க அவனுக்கு என்ன கிடைக்காது? செங்கல் கிடைக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்கன்னா அவனுக்கு அடுத்து என்ன கிடைக்காது? இவ்வளவு மலிவா என்ன கிடைக்காது? வேலை செய்ய ஆள் கிடைக்காது. ஒரு வேளை சோறு போட்டா போதும், 12 மணி நேரம் வேலை செய்வான். இப்படிப்பட்டதான ஒரு வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் யாருக்கு கிடைப்பான்? யாருக்கும் கிடைக்க மாட்டான். அப்ப ஆசை நிறைந்த இருதயம் எதை செயல்படுத்துது? காலத்தை தாமதப்படுத்த ஆரம்பிக்குது. இன்றைக்கு என்னுடைய ஆசை நிமித்தம் நான் இன்றைக்கு ஓடுறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், சேர்த்து வைக்கிறேன். ஆனா காலத்தை என்ன பண்ணல? பிரயோஜனப்படுத்தல. நான் சம்பாதிக்கிறது உண்மைதான், நான் சேர்த்து வைக்கிறது உண்மைதான், நான் உழைக்கிறது உண்மைதான். ஆனா காலத்தை என்ன பண்ணல? பிரயோஜனப்படுத்தல. அப்ப பார்வோன் என்ன பண்றான்? அவன் ஆசையின் நிமித்தம் இன்றைக்கு சத்ருவும் அவன் ஆசையை தான் எனக்குள்ள திணிச்சு வச்சிருக்கிறான். அவனுடைய ஆசை என்ன? தேவனை ஆராதிக்க கூடாது. இப்ப பார்வோன் என்ன பண்றான்? நீங்க போன தேவனை ஆராதிப்பீங்க, அதனால உங்களுக்கு வேலையின் பழுவை என்ன பண்றேன்? அதிகரிக்கிறேன். வேலையின் பழு அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம தன்னை போல, என்னுடைய உடம்பு சரியில்லை, எனக்கு மேலுக்கு முடியல, எனக்கு ஸ்தோத்திரம் நிக்க முடியல, நடக்க முடியல, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவோம். அப்ப என்னுடைய அதான யாருடைய ஆசையை யாரு சுமக்கிறதுனால இந்த வார்த்தையெல்லாம் வருது? சத்ருவின் ஆசைய பார்வோன் சுமந்ததுனால பார்வோனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆராதிக்க போக கூடாது, காலத்தை எப்படியாவது தாமதப்படுத்தணும். ஏன்னா 10 வாதைகளுக்கு அப்புறமா தான் அவன் ஸ்தோத்திரம் அனுப்புறான். அப்ப இந்த 10 வாதைகளுக்கு முன்பாக இவ்வளவு செய்ய காரணம் என்ன? ஆசை. ஆசை யாரதான் விட்டுச்சு? அப்ப நம் இருதயம் உலகத்தின் மேல் ஆசை வைக்கும் என்றால் நான் தேவனுக்காக என்ன பண்ண முடியாது? பிரயோஜனப்பட முடியாது. தேவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையா தான் பார்ப்பேன்? தாமதம் பண்ணி கொண்டேதான் இருப்பேன். ஏன்னா ஸ்தோத்திரம், ஏனோக்கு பிறக்கும் பொழுது ஏனோக்கு தெரியாது அவன் 365வது வருடத்துல தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவான்னு. யாருக்கு தெரியாது? ஏனோக்கு தெரியாது. ஆனா ஸ்தோத்திரம், ஏனோக்கு வாழுகிற வருஷம் எல்லாம் யாருக்கு ஆசை நிறைந்த வாழ்க்கைய வாழ்ந்தானா? தேவனுக்கு ஆசை நிறைந்த வாழ்க்கையா வாழ்ந்ததுனால அவன் தன் வாழ்க்கையை பிரயோஜனமா வாழ்ந்தபடியினால அவன் ஆயுள் முடிவதற்கு முன்பாக தேவன் எடுத்துக்கொண்டார். இந்த வார்த்தையை சொல்ல இன்னொரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். என்னுடைய ஆயுள் காலம் எத்தனை என்பது எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற நம் யாவருடைய ஆயுள் காலம் எத்தனை என்பது எனக்கு தெரியாது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஸ்தோத்திரம் நான் சீக்கிரமா செயல்படுவேன்னா, உலகத்தின் ஆசையை விட்டுட்டு ஸ்தோத்திரம் மற்ற ஆசையை விட்டுட்டு நான் தேவனுக்காக செயல்படுவேன்னா வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ரகசிய வருகை இரவுல இருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஒருவேளை எனக்கு மரணம் ஏற்பட்டாலும் நான் எங்க போக முடியும்? என் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். அப்ப ஆசை எதுல இருக்கணும்? தேவனுக்காய் செயல்படுவதில். அப்ப என் ஆசை முழுவதும் தேவனுக்காய் செயல்படும் என்றால் நான் காலத்தை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றிக்கொள்வேன். ஏன் என்னால சரியான காரியத்தை செய்ய முடியல? என் இருதயம் முழுக்க எங்க இருக்கு? என்னுடைய ஆசை முழுக்க எதுல நிறைஞ்சிருக்கு? ஏன்னா வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, உன் இருதயம் எங்க இருக்கோ அங்கதான் உன் பொக்கிஷமோ இருக்கு. என் இருதயம் தேவனோடு இருந்தா தேவனிடத்துல எனக்கு பொக்கிஷம் இருக்கு. என் இருதயம் உலகத்துல இருந்தா உலகத்துலதான் எனக்கு பொக்கிஷம் இருக்கு.
அப்ப என்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும்? தேவன் மேல் ஆசை உள்ளதா இருக்கணும். உலகத்தின் இழிவான ஆதாயத்தை என்ன பண்ணக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. தேவனுடையதான மேல் இருக்கிறதான அந்த அன்பின் மேல ஆசை வரணும். அதனாலதான் பவுல் எழுதுவாரு, உலகத்தின் இழிவான இச்சைக்கு என்ன பண்ணாதீங்க, ஆசைப்படாதீங்க. இழிவான இச்சைகளுக்கு என்ன பண்ணாதீங்க, உடன்படாதீங்க. இழிவான இச்சைகளுக்கு என்ன பண்ணுங்க, விலகிருங்க. அப்ப பார்வோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் வரக்கூடிய செங்கற்கள் எப்படிப்பட்ட செங்கற்கள்? இழிவான செங்கற்கள். அது இழிவான ஆதாயம் தான். ஆனா அந்த இழிவான ஆதாயத்துக்காக அந்த பார்வோன் ஜனங்களை அனுப்பாமல் தடை பண்ணான். இன்றைக்கு அநேக இழிவான விஷயத்தினாலதான் நம் தேவன் ஆராதிக்க தடை பண்றோம். இழிவான விஷயம்தான், இழிவான காரியம்தான், அற்பமான காரியம்தான். அந்த அற்பமான காரியத்துக்கு நம்ம எதை தெரியுமா தடை பண்றோம், எதை தெரியுமா தாமதம் பண்றோம்? தேவனை ஆராதிப்பது, தேவனை ஆராதிப்பது. ஸ்தோத்திரம். நம்ம கடினமா உழைக்கிறோம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி வரைக்கும் எகிப்தே செங்கற்களை அறுத்து கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு வேலை அவர்கள் காலம் முழுக்க செங்கற்களை அறுக்கிற வேலையை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா வாக்குத்தத்தம் என்ன ஆகாது? அவர்கள் ஸ்தோத்திரம் செங்கலை அறுத்து கொண்டு இருந்தாங்கன்னா கர்த்தருடைய திட்டம் என்ன ஆகாது? நிறைவேறாது. இன்னமும் சொல்றேனே, அவங்க செங்கற்களை அறுத்து கொண்டு இருந்தாக்க தாவீது என்ன பண்ணிருக்க முடியாது, பிறந்திருக்க முடியாது. அப்ப ஸ்தோத்திரம் நோவா காலத்துல செஞ்சதை அவர் என்ன பண்ணிருப்பாரு, மறுபடியும் செய்ய வேண்டிய நிலைமை வந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவுமே என்ன பண்ணல, நடக்கல. ஆனா ஸ்தோத்திரம் தேவன் ஆராதிப்பதற்கு தடையா இருக்கக்கூடியதான அத்தனை காரியங்களையும் எதுதான் உண்டாக்குது? ஆசை, இழிவான காரியம், இழிவான காரியம். அந்த இழிவான ஆதாயம் தான் என்னைய ஆசை தூண்ட வைத்து என்னை சுத்தம் உலகத்தோடு செயல்பட வைக்குது. நான் காலத்தை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன், நான் காலத்தை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். நான்காவது பார்க்கிறோம், அதிகாரத்தின் நிமித்தம் செயல்படும் வாழ்க்கை, அதிகாரம் செய்ய பழகிய வாழ்க்கை. இப்ப பார்வோனுக்கு என்னதான் பழகிருச்சு? அதிகாரம் செஞ்சே பழகிருச்சு. அதிகாரம் செஞ்சு பழவனுக்கு இப்ப என்ன தெரியல, ஆராதிக்க தெரியல. என் இருதயம் அதிகாரம் கொண்டிருக்கும் என்றால், அதிகாரம் என்றால் அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, ஆணவம் கொண்டிருக்கும் என்றால். என் இருதயம் ஆணவம் கொண்டிருக்கும் என்றால் என்னால் காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியாது. என் இருதயத்துல அதிகாரம் நிறைந்தவனா நான் இருந்தேனாக்க என்னால காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியாது. ஹிட்லர் நினைச்சிருந்தாருன்னா லட்சம் குடும்பங்களை வாழ வச்சிருக்கலாம், லட்சம் குடும்பங்களை வாழ வச்சிருக்கலாம். ஆனா ஹிட்லருடையதான அந்த ஆணவம், அதிகாரம் லட்சம் குடும்பத்தை அழிச்சிச்சு, லட்சம் குடும்பத்தை அழிச்சிச்சு. ஆனா நான் என்னுடையதான அதிகாரத்தை செயல்படுத்தாம என் அதிகாரத்தை நான் தேவனுக்காக நான் செயல்படுத்துவேன்னா எத்தனையோ காரியம் எனக்கு என்ன பண்ணிருக்கும், மாறி இருக்கும். இன்றைக்கு அநேக காரியங்கள் நமக்கு ஆணவமான செயல்கள் இருக்கிறது, அதிகாரம் உள்ள காரியங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தையும் ஆணவத்தையும் கொஞ்சம் கலட்டி ஆங்கர்ல மாட்டி வச்சா காலம் பிரயோஜனம் உள்ளதா என்ன பண்ணும், மாறும். என் காலம் பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும்னா நான் அதிகாரத்தையும் ஆணவத்தையும் எடுத்து ஓரமா வைக்கணும், அதிகாரத்தையும் ஆணவத்தையும் ஓரமா எடுத்து வைக்கணும். ஐந்தாவது இச்சை, ஐந்தாவது இச்சை. என்ன இச்சை? பணத்தின் மீது. என்ன இச்சை? இறைச்சி பாத்திரத்தண்டை குறித்து. இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் செங்கடலுக்கு முன்பாக இருந்து கொண்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸ்தோத்திரம் மோசேயே எகிப்துல பிதைக்கிறதுக்கு பிரேதக்குழி இல்லைன்னா எங்களை இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு சொன்னவங்க அடுத்து சாப்பாட்டு காரியம் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இறைச்சி பாத்திரத்தண்டை என்ன பண்ணோம், உட்கார்ந்து இருந்தோம். பார்வோன் அவங்களை எப்படிப்பட்ட ஒரு வலையில உட்கார வச்சிருந்தா? இச்சை, உணவு எனக்கூடியதான இச்சை. இன்றைக்கு நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம் சொல்லுங்க? எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சாப்பிடத்தான் சம்பாதிக்கிறோம். அந்த சாப்பாட நான் போதும் என்ற இருதயத்தோடு சாப்பிட்டா அது என் சரீர பலத்துக்கு உட்பட்டது. ஆனா அதையே நான் ஆசையா, வெரைட்டியா,
ருசி உள்ளதா நான் எடுத்து சாப்பிட்டேன்னா அதுக்கு பேரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு குருட்டுத்தனமான ஒரு பார்வன் கொடுத்து வச்சிருக்கிறான்னா, சோத்திரம் சாப்பாட்டை காட்டினா, சோத்திரம் இச்சையை காட்டினா, இந்த இச்சைக்கு அடிமையானவன் எங்க இருந்தாலும் திரும்ப என்ன பண்ணிடுவான், வந்துருவான். அதனாலதான் செங்கடலை தாண்டியவனுக்கு புத்தி என்ன பண்ணல, மாறல. சிலருக்கு சில கடலை தாண்ட வச்சுமே என்ன வரல, புத்தி வரல. அப்ப பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல வச்சிருந்தான், இச்சை. அந்த இச்சை என்கிற விஷயம் செங்கடலை தாண்டி போகியுமே இஸ்ரவேலினுடைய இருதயத்துல இருந்து என்ன பண்ணல, போகல. அதனாலதான் அவன் நினைவு முழுக்க எங்கதான் இருக்கு, எகிப்து இறைச்சி பாத்திரம், எகிப்து இறைச்சி பாத்திரம், வாரமானா கோழி, சூத்திரம் புதன்கிழமையான முட்டை, இப்படி பலவிதமான அந்த உணவு பொருட்கள் அவன் இருதயத்துல என்ன பண்ணுது, ஓடிக்கொண்டே இருக்கு. இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகும், இந்த உணவு குறித்ததான காரியங்கள் உள்ள வரும். குறிப்பா உபவாசிக்கிறப்பதான் இது என்ன பண்ணும், வரும். அது எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நான் என்னைக்கெல்லாம் சுத்தம் தொடர் உபவாசம் போறனோ அன்னைக்கெல்லாம் என்னுடைய சிந்தையில ஓடக்கூடிய அந்த உணவு பொருட்களுடைய லிஸ்ட் அவுட் இருக்கு பாருங்க, அதை அடக்க முடியாது. ஆனாலும் அதை என்ன பண்ணணுமா, மேற்கொள்ளணும். இது உணவுக்கு மாத்திரமல்ல, சில காரியத்திலையும் தான், சில காரியத்திலையும் தான். தேவ காரியத்துல என் இருதயம் ஸ்தோத்திரம் உலகத்தை இச்சிக்காமல் செயல்படும் என்றால் நான் காணை நோக்கி தொடர்ந்து பிரயாணிப்பேன். ஆனா என் இருதயம் இச்சை நிறைந்ததா இருக்கும் என்றால் நான் உணவு பொருளை உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஆனா ஸ்தோத்திரம் பல காரியத்துல பல விஷயத்துல இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு, இச்சிக்கிற இருதயமா தான் இருக்கு. அந்த இச்சை என்ன, இழிவான காரியம் தான். அது இழிவான காரியம், ஆனா அதுதான் பெருசா தெரியும். அது இழிவான காரியம், அதான் பெருசா தெரியும். எலிசாவுடைய வேலையாட்கள் ஒருவன், அவன் என்ன பண்ணா, மந்திரிய நோக்கி எலிசா என்ன பண்ணாரு, மாற்று வஸ்திரம் கேட்டாரு. எலிசா என்ன பண்ணாரு, அப்பம் கேட்டாரு. எலிசா என்ன பண்ணாரு, பணம் கேட்டாருன்னு சொல்லி அவன் அதை கேட்டான். எலிசா பாக்குறாரு, இது இழிவான காரியம்பா, இதுக்காகவா அவனை துரத்தி போன. இந்த வேலையால் யாரை பின்பற்ற வேண்டியவன், எலிசாவை பின்பற்ற வேண்டியவன், எலிசா கூட போக வேண்டியவன் இப்ப யார துரத்திட்டு போயிட்டு இருக்கிறான், ராஜாவை துரத்தி போயிட்டு இருக்கிறான். நாகமான கூடியதான அந்த ஸ்தோத்திர மந்திரியை நோக்கி அவன் போய்கிட்டு இருக்கிறான். போய் என்ன கேட்கிறான், நாகமானே என்னுடைய எஜமானன் என்ன பண்ணாரு, இதெல்லாம் கேட்டாருன்னு கேட்கிறான். அப்ப இதெல்லாம் பாக்குறப்ப எலிசாக்கு எப்படி இருக்கும், சீ இதுக்கு போய் அவன் பின்னாடி போன. இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து பார்க்கிற பார்வையும் அப்படிதான் இருக்க. சில விஷயத்துல இதுக்கு போயா நீ என்னை விட்டுட்டு போன, இதை விட்டுட்டா நீ ஸ்தோத்திரம் இந்த காரியத்துக்காகவா நீ ஜெபத்துக்கு வராம போன, இந்த காரியத்துக்காகவா. எப்படி கேட்பாரு, இந்த காரியத்துக்காகவா. ஒரு எஜமானே தன் வேலைக்காரனை பார்த்து, இந்த 4 துணிக்காக, இந்த ஒரு 2 துண்டு அப்பத்துக்காகவாடா நீ அவ பின்னாடி போன. என் தேவன் எப்படிப்பட்ட தெரியுமா, 3 வருஷ காலமா 6 மாதமோ அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தாரா என் எஜமானுக்கு. அப்படிப்பட்ட தேவன் ஆராதிக்கிற நானு சோத்திரம் போயும் 4 துணிக்காக, 2 பிரெட்டுக்காக, ஒரு கொஞ்சோண்டு பண மூட்டைக்காக இப்படிப்பட்ட இழிவான காதை செஞ்சுட்டு வந்து நிக்கிறேன்னு எலிசாவே தூணு துப்புவாருனா, ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து உயிர் தெழுந்து நான் உன்னை மீட்டுக்கொள்ள வருவேன்னு சொன்னவரு என்னைய பார்த்து என்னென்ன கேள்வி கேட்பாரு. இந்த இழிவானது மேலே இச்சையை வச்சு திரும்பி போய் ஒவ்வொரு முறையும் நான் பின்னிட்டு போக காரணம் என்ன, நான் ஒவ்வொரு முறையும் தேவனுக்காக புறப்பட்டு போறேன் நான் பேக் அடிக்க காரணம் என்ன, நான் ஒவ்வொரு முறையும் ஒரு பொருத்தனோடு போறேன் ஆனா பேக் அடிக்க காரணம் என்ன. என்னால இந்த காரியத்தை என்ன பண்ண முடியல, விட முடியல. அதன் மேல் ஒரு இச்சையின் ஆவி இறங்கிருச்சு. சில பொருத்தனைகள்லாம் இன்னைக்கு சிலருக்கு உண்டு. என்ன பொருத்தனைனா, ஆண்டவர் இந்த வருஷத்துல இருந்து நான் என்ன பண்ண மாட்டேன், இதை பார்க்க மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், இதை வாங்க மாட்டேன், இந்த கடைக்கு போக மாட்டேன், இந்த பொருளை தொட மாட்டேன். இதெல்லாம் எப்ப, மாசத்துல முதல் தேதி ஒரு பொருத்தனையா இருக்கும், அல்லது வருஷத்தின் முதல் தேதி பொருத்தனையா இருக்கும். ஆனா 10 நாள் கடந்து போக முடியாது. அந்த இச்சையின் ஆவி என்ன பண்ணும், போய் அதை தொடும். அந்த இச்சையின் ஆவி மறுபடியும் அதை போய் தொடும் பொழுது என்னால என்ன பண்ண முடியாது, முன்னோக்கி. அப்ப என் காலத்தை நான் என்ன பண்றேன், இச்சை நிமித்தம் அப்ரோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், ஆனா எனக்குள்ள இருக்கிற இச்சையின் ஆவி என்னுடைய காலத்தை எப்படிப்பட்டது, காலதாமதம் பண்ணுது. என்னுடைய காலத்தை
அது தாமதம் பண்ணுது. ஒவ்வொரு முறையும் ஸ்தோத்திரம், தேவன் எனக்கு மன்னிப்பை கொடுத்து சரி புறப்பட்டு போ பரவாயில்லன்னுவார். நான் என்ன பண்ணுவேன், 10 நாள் போவேன், மறுபடியும் வந்துடுவேன். மறுபடியும் அதுல இருந்து ரெக்கவராக திரும்ப 6 மாசம் ஆகும். இதுவே ஒவ்வொரு வருஷமும் நடந்துச்சுன்னா 80 வயசுல செத்ததுக்கு அப்புறமா நான் யாருக்காக செயல்பட முடியும்? அப்ப இந்த 80 ஆண்டு காலங்களும், அது 20 ஆண்டு 15 ஆண்டு காலம் சிறு வயதுல போயிடும். மீதம் இருக்கக்கூடியதான 60 ஆண்டு காலம் நான் யாருக்காக என்ன செஞ்சிருக்கேன்? இந்த 60 ஆண்டு காலங்களும் ஒவ்வொரு முறையும் 10 நாள் 1 மாசம் இருப்பேன், மீதி 6 மாசம் ஜெயில இருப்பேன். அந்த ஜெயில இருந்து விடுதலை ஆகி திரும்ப 3 மாசம் ஜெபம் பண்ணுவேன். மறுபடியும் அடுத்த வருஷம் பிறந்துடும், ஆண்டவரே செய்ய மாட்டேன். மறுபடியும் இப்போ 1 மாசம் போவேன், திரும்ப வருவேன், திரும்ப 6 மாசம் அதுல சிறைப்பட்டு கிடப்பேன், மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன், புது வருஷம் வந்துடும். இப்படியே 60 வருஷம் போச்சுன்னா என்னைய வச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? சபையை அழைத்ததுக்கான நோக்கம் என்ன? சபை தேவனை ஆராதிக்கணும், சபை தேவனுக்காக பயன்படணும், சபை தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும், சபையை கொண்டு அநேக பட்டணங்களை ரட்சிக்கணும். ஆனா சபை இன்னைக்கு எப்படிப்பட்ட சபையா இருக்கு? 10 நாள் செயல்படுது, 6 மாசம் சிறையிருப்பின் வாழ்க்கைக்கு போயிருது. அந்த சிறையிருப்புக்கு காரணம் என்ன? இச்சையின் ஆவி. அதனாலதான் செங்கடலை தாண்டியுமே புத்தி எங்க போகுது? எகிப்துக்கு வரணும் அப்படின்னு. அப்ப ஸ்தோத்திரம், இவனை எகிப்துக்கு மறுபடியும் கூப்பிட்டது பார்வோனா, அல்லது எகிப்தில் இருக்கக்கூடியதான உணவு செய்யக்கூடியதான அந்த சமையல் மாஸ்டரா? யார் இவனை செங்கடல இருந்து மீண்டும் வரணுன்ற எண்ணத்தை கொடுத்தது? அவனுக்குள் இருந்த இச்சையின் ஆவி. இச்சையின் ஆவி உடையவனை சத்துரு வந்து துரத்தணும்னு அவசியமே இல்லைங்க. இச்சையின் ஆவி உடையவங்களை சோத்திரம் வேறு ஒரு மனுஷன் வந்து கெடுக்கணும்னு அவசியம் இல்ல, அவனுக்கு அவனே ஏழ்ற. இச்சிக்கிறவனுக்கு அவனுக்கு அவனே தான் எல்லாமே வச்சுக்குவான். இந்த சொந்த காசுல வச்சுக்கிறது மாதிரியே இச்சையின் ஆவி இருக்கிறவனுக்கு அவனுக்கு அவனே எல்லாம். அவன் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும், அவன் எத்தனை ஜப கூட்டத்துக்கு போனாலும், எத்தனை ஊழியக்காரன் கையில ஜபம் வச்சாலும், ஆனா அவன் மட்டும் என்ன பண்ண மாட்டான்? திருந்தவே மாட்டான். காரணம் என்ன? அவனுக்கு இருக்கிற இச்சையின் ஆவி. விபச்சாரம் மட்டும்தான் இச்சையின் ஆவின்னு கிடையாது. நம்ம ஒவ்வொரு சில வைக்கிறோம் பாருங்க பொருள் மேல, அதுவும் தான். நம்முடைய பொருத்தனை எது கெடுக்குது? இல்ல நம்முடைய பொருத்தனை எது கெடுக்குது நம்ம நினைக்கிறோம்? இப்படிப்பட்ட இச்சையின் ஆவி, இப்படிப்பட்ட இச்சையின் ஆவிக்கு அடிமையாகி இன்னைக்கு தேவன் எத்தனையோ அற்புதங்களை எனக்கு கண்முடி காண்பிச்சோம், என் புத்தி எங்க தான் போகுது? அடிமையின் வாழ்க்கைக்கு தான் போகுது. செங்கடலை பிளந்தப்ப ஆணு வாய பிளந்த நானு, 10 வாதையை கொடுத்தப்ப தேவனுக்கு சோத்திரம் தேவனுக்கு சோத்திரம்னு சொன்ன நானு, இழிவான ஆதாயத்துக்காக, இழிவான இச்சைக்காக மீண்டும் எங்க தான் வந்து நிக்கிறேன்? அடிமையின் வாழ்க்கைக்கு. அப்ப என் காலம் தாமதம் ஆகுமா? ஆகாது. ஏற்கனவே சிறையிருப்பு வந்து கர்த்தர் கொண்டு வந்து எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாரு? 430 வருஷம். நீ மறுபடியும் சிறையிருப்புக்கு போனாக்க மறுபடியும் 4 தலைமுறை எங்க தான் போகும்? ஏய், அப்ப ஸ்தோத்திரம், ஆபிரகாமுடையதான பேரே சிறையிருப்புக்கு போய் 4 தலைமுறைக்கு அப்புறம் தான் என்ன ஆச்சு? வெளியில வந்தாங்க. இன்னும் வாக்குத்தத்தம் நம்ம காண என்ன பண்ணல? சுதந்திரிக்கல. அதே போலதான் என் தலைமுறைக்கு நான் ரட்சிக்கப்பட எத்தனை வருஷம் ஆச்சு? 4 தலைமுறை ஆச்சு. நீங்க யாராவது தலைமுறை கிறிஸ்தவங்க இருக்கிறீங்களா? சில 10 வருடமா கிறிஸ்தவங்களா இருக்கிற வாழ்க்கை யாருக்கா அனுபவம் யாருக்காவது இருக்கா? நம்மளே எங்க தான் இருந்தோம்? ஆபிரகாமை போலதான் இருந்தோம். நமக்கு ரட்சிப்பு கொடுக்க எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை தலைமுறையாச்சு? இது நான் 4வது தலைமுறைன்னு வச்சுக்கோங்க. நான் யாரு? நான் வந்து காலேப்ப போல. நான் யாரு? நான் காலேப்ப போல. நான் யாரு? யோசுவாவை போல. என்னுடைய தாத்தா சிறையிருப்புக்கு போனாரு, நான் இன்னைக்கு விடுதலை ஆயிருக்கேன். நான் சிறையிருப்புக்கு போனா என் பையனும் சிறையிருப்புல இருப்பான், அவன் பையனும் சிறையிருப்புல இருப்பான், அவன் பையனும் சிறையிருப்புல இருப்பான். அவன் பையனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தாதான் உண்டு. என் ஒருவனுடையதான இச்சையின் எண்ணம் என்னுடைய தலைமுறையை சிறைப்படுத்துனா அது எனக்கு வேணுமா? தலைமுறைகளை விசாரிக்கிற கர்த்தர் நினைவில் வைத்து தலைமுறைகளை ஆசீர்வதிக்கவும் தெரியும், நினைவில் வைத்து தலைமுறைகளை தண்டிக்கவும் தெரியும். இன்றைக்கு இங்க இருக்கிற நம்ம எல்லோருமே பரம்பரை கிறிஸ்தவன் கிடையாது. பாட்டேன் பூட்டேன் காலத்தந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தவன் கிடையாது. நான் தான் முத கிறிஸ்தவன். அப்ப நான் மறுபடியும் அடிமையானன்னா இன்னும் எத்தனை தலைமுறை அடிமையா இருக்கும்? கொஞ்சம் யோசிக்கணும். கொஞ்சம்
இப்படிப்பட்ட காரியம் தான் நம்ம காலத்தை தாமதமாகுது. ஏற்கனவே 430 வருஷம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே 430 வருஷம், மீண்டும் 430 வருஷம். அந்த சந்ததி என்னைக்குதான் உயிரடையும்? என் சந்ததி உயிர் அடையணுமா வேண்டாமா? என் சந்ததி தேவனுக்காக செயல்படணுமா வேண்டாமா? செயல்படணும்னா நான் அடிமையின் வாழ்க்கைக்கு போகாதபடி எனக்குள் வரக்கூடிய இச்சையின் எண்ணங்களை ஒடுக்கி நான் தேவனுக்கு நோக்கி என்ன பண்ணணும்? போகணும். அப்படி போனா மட்டும்தான் எது நடக்காது? இன்னொரு சிறையிருப்பின் வாழ்க்கைக்குள்ள என் 4 தலைமுறை போகாது. என் 4 தலைமுறை சிறையிருப்புக்குள்ள போகாம இருக்கணும்னா எனக்குள் வந்த அந்த இறைச்சி பாத்திர தண்டையிலே நான் போய் உட்காருவேங்கிற அந்த இச்சையின் எண்ணம் வராமல் இருந்தா என் 4 தலைமுறை தப்பிக்கும். அந்த ஒரு பொருள், அது இழிவான காரியம், அந்த இழிவான காரியத்துக்கு நான் ஆசைப்பட்டு 4 தலைமுறை நான் என்ன பண்றேன்? சாத்தானுக்கு, சத்ருவுக்கு அடமானமா வைக்கிறேன். வெறும் 10,000 ரூபாய் பொருளுக்கு 1,50,000 ரூபாய் பைக்கோட புக்கை கொண்டு போய் வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கு இழிவான காரியத்துக்காண்டி 4 தலைமுறை அடிமையா வைக்கிறது. அப்ப என் சந்ததிக்கு காலதாமதம் வர காரணம் யாரா மாறிடக்கூடாது? நானா மாறிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்ப 5வது காரியம் எப்படி சொல்லுகிறது? எனக்குள் இச்சையின் எண்ணங்கள் இருக்கும் என்றால் இழிவான காரியத்தை நான் எடுப்பேன்னாக்க என் தலைமுறைகள் என்ன ஆகும்? பாதிக்கப்படும். காலதாமதம் ஏற்படும். அடுத்து சொல்றேன் கேளுங்க. 6வது வார்த்தை என்ன பண்ணணும்னா, நான் குறைவுபடுவேன் என்ற எண்ணம். பார்வோன் அவர்களை ஆராதிக்க விடாம போக காரணம் என்ன? நான் குறைவுபடுவேன் என்ற எண்ணம். என்ன குறைவு? இவன் போயிட்டா எனக்கு எல்லாமே குறையாயிரும். எனக்கு எல்லாமே குறையாயிரும். அதனால ஸ்தோத்திரம், நான் என்ன பண்ண மாட்டேன்? இவனை விட மாட்டேன். 2வது, அதில் இன்னொரு விஷயத்தை சேர்த்துக்கலாம். இவன் என்னைய மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். சில விஷயங்கள் இல்லைன்னா என் கை உடஞ்ச மாதிரி ஆயிரும் பாஸ்டர். சில விஷயங்களை செய்யலனாக்க என் வாழ்க்கையில நான் ஒருவேளை சாப்பிடாத மாதிரி ஆயிருவேன் பாஸ்டர். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம், நான் என்ன பண்ணுவேன்? குறைவுபடுவேன். இந்த காரியம் இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிரும்? குறைவா போயிரும், நட்டமா போயிரும். இந்த வேலைய வேண்டான்னு எனக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த வேலைக்கு நான் போலன்னு நான் என்ன பண்ணிடுவேன்? குறை உள்ளவனா மாறிடுவேன். அப்ப ஸ்தோத்திரம், நான் எதை தான் நான் எதிர்பார்க்கிறேன்? லாபத்தை மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். கிறிஸ்துவுக்காக நஷ்டமும் குப்பையுமாக விட எனக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் தேவனை அறிகிற அறிவின் நிமித்தம் எனக்கு ஸ்தோத்திரம் வரக்கூடியதான எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா என்ன பண்றேன்? விட்டுறேன். நஷ்டமும் குப்பையுமா விட்டுட்டு, லாபமானதெல்லாம் நஷ்டமும் குப்பையுமா விட்டுட்டு, நான் சொல்றேன் எப்படிப்பட்டவனா வரேன்? திறந்த இருதயத்தோடு வரேன். சில காரியங்கள் நான் குறை உள்ளவனை போலதான் எனக்கு தெரியும். சில விஷயங்கள் நான் விட்டாக்க அது எனக்கு குறையாதான் தெரியும். அது குறையா தெரியுதுன்னு அதை நான் விடாம இருந்தேன்னா என் காலம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அந்த குறைய நான் விடலன்னா என்னுடைய வாழ்க்கையின் பிரயோஜனமே இல்லாம போயிடும். அப்ப என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் உண்டாகணும்னா ஸ்தோத்திரம், சில குறைவுகளை பட்டாலும் நான் அதை மேற்கொள்வதற்கு சகிச்சு கொண்டு போகணும். சிலருக்கு அநேக சில காரியங்கள் தப்புன்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க? அதை அவங்க எதிர்த்து சொல்ல மாட்டாங்க.
என் நண்பனோ என் குடும்பத்துல இருக்க ஒருத்தரோ என் சபையில இருக்கிற ஒருத்தரோ ஒரு தவறு பண்றாங்க, அது எனக்கு தெரியுது, ஆனா தப்புன்னு சொன்னாக்க எனக்கு என்ன ஆகும், எனக்கு வரக்கூடியதான சில லாபங்கள் எனக்கு கிடைக்காம போகுன்றதுனாலயே சில தப்புக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், உடந்தையா மாறிடுறோம். ஆனா ஸ்தோத்திரம், குறைவு வருதுன்றதுக்காண்டி தப்புக்கு உடந்தையா போறதை விட நான் குறைவு பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இருந்தேன்னா அது என் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது போல இருக்கும். என் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது போல இருக்கும். ஆனா பார்வோன் நினைக்கிறான், ஸ்தோத்திரம், பார்வோன் மட்டும் அன்றைக்கு தேவன் அழைக்கும் பொழுது நான் குறைவு பட்டாலும் பரவாயில்லன்னு அனுப்பியிருந்தானாக்க அவன் சந்ததி உயிரோடு இருந்திருக்கும். ஏன்னா ஸ்தோத்திரம், பார்வோனுடைய தலைச்சன் பிள்ளையினுடைய தலையை கர்த்தர் என்ன பண்ணாரு, சங்காரம் பண்ணிட்டார். நீ லாபத்தை தானே பாக்குற, நீ பணத்தை தானே பாக்குற, நீ குறைச்சல் உள்ளவனா மாறக்கூடாது தானே பாக்குற, இப்ப புல் இல்லாம நீ எப்படிப்பட்டவனா என்ன பண்ண ஊருக்குள்ள சுத்துறன்னு பாக்குறேன். நீ வேலைக்கார இல்லாம வாழ முடியாதுன்னு நினைச்சுதான் அனுப்பாம இருந்த, குறைவு பட்டுருவேன்னு. இப்ப உனக்கு பிள்ளையே இல்ல, இப்ப நீ உலகம் என்ன பேசும், பிள்ளை இல்லாதவனு பேசும். இப்ப என்ன பண்ணுவ? அப்ப ஸ்தோத்திர, சில விஷயங்களை இழக்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனா மாத்திக்கணும். என்னைய, எனக்கு இது இருந்தா இது வேண்டாம், இது வந்தா எனக்கு அப்படி ஆயிரும், அப்படி மாறிடுவேன். இல்ல, குறைவு பட்டாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா பார்வோன் குறைவுபட விரும்பல, அவன் விரும்பாததுனால அவன் தலைச்சன் பிள்ளை அவன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அவனுடைய மூத்த மகன் அவன் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. தகப்பனுக்கு மூத்த மகன் இல்லைனாக்க அவனுக்கு உயிரே இல்லாத மாதிரி. அதுலயும் மூத்த மகன் ஒரு நேசகுமாரனா இருந்துட்டா முடிஞ்சு போச்சு. யாக்கோபை போல சில வருஷங்கள் மூலையில போய் உட்கார்ந்து ராஜரீகம் பண்ண முடியாம. அப்ப பிள்ளையை இழப்பது தகப்பனுக்கு உயிரை இழப்பதற்கு சமம். அதனாலதான் சில தகப்பன் பாருங்க, என் உயிரோடு எடுத்துங்க டாக்டர், என் பிள்ளை உயிரை என்ன பண்ணுங்க காப்பாத்துன்னு சில தாய்மாரும் தகப்பன்மார்களும் மருத்துவர்கிட்ட போய் கெஞ்ச காரணம் என்ன, என் பிள்ளை உயிரை மட்டும் கொடுத்துருங்க, என் உயிரை எடுத்துக்கங்கன்னு ஏன் சொல்றாங்க? பிள்ளை முக்கியம். அந்த அப்படிப்பட்ட ஸ்தோத்திர சில முக்கியமான என் உயிரை விட மேல நினைக்கக்கூடியதான சில நன்மைகள் என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் தங்க வேண்டும் என்றால் நான் குறைவுபடுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் குறைவு படமாடேன்னு சொல்லி நான் வைராக்கியம் உடையவனா, நான் ஸ்தோத்திரம் ஏற்றுக்க முடியாதவனா இருந்தேனாக்க நான் எப்படிப்பட்டவனா மாறுற மாதிரி ஆயிரும், என்னுடையதான ஆசையனா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனாலதான் ஸ்தோத்திரம், பார்வனுடைய காலம் தாமதம் ஆவதற்கு அவனுக்கு என்ன இருக்கு, நான் குறைவு படவே கூடாது, என் வாழ்க்கையில எனக்கு என்ன வந்துடக்கூடாது, குறைவு வந்துடவே கூடாது. ஸ்தோத்திரம், வேலைக்கு போனாக்க எனக்கு நிறைவு வரும், ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு போனாக்க எனக்கு குறைவு வரும், அதனால நான் குறைவு பட விரும்பல, நான் நிறைவுள்ளவனா மாற விரும்புறேன்னு ஆசைப்பட்டா அது எப்படிப்பட்ட நிறைவா போயிரும், கடைசியில இழப்புக்கு நேரம் நம்மள தள்ளிரும், இழப்புக்கு நேரம் நம்மள தள்ளிரும். அதனாலதான் ஸ்தோத்திரம், தேவ சமூகம் நம்மை நிறைவாக்க கூடியது, தேவ சமூகம் நம்மை நிறைவாக்கக்கூடியது. அதனாலதான் கொரிந்தியர் இப்படி எழுதியிருக்கிறாங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே குறைவெல்லாம் நிறைவாகட்டும் அப்படின்னு. என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகணும்னா நான் கிறிஸ்துவுக்குள் வந்து நிரப்பப்பட்டவனா மாறணும், நான் ஆலயத்துக்குள் வந்து நான் நிறைவுள்ளவனா மாறணும். ஆலயத்தையும் கிறிஸ்துவையும் விட்டு எந்த மனிதனும் எந்த இடத்திலையும் நிறைவுள்ள வாழ்க்கைய வாழவே முடியாது. கிறிஸ்துவையும் ஆலயத்தையும் விட்டு விலகுகிறவன் குறைவுள்ள வாழ்க்கையை தான் வாழுவான். ஸ்தோத்திரம், நான் குறைவில் நிறைவடைய வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவையும் நான் சபையையும் நான் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொண்டா என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும், அது ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையா இருக்கும். நான் ஆராதித்த என் வாழ்க்கை எப்படி ஆகும், நிறைவா மாறும். நான் ஜெபித்த என் வாழ்க்கை எப்படி ஆகும், நிறைவா மாறும். நான் உபவாசித்த என் வாழ்க்கை நிறைவா மாறும். ஆனா உபவாசிக்க மாட்டேன், உபவாசித்தா பலவீனமாயிருவேன். ஜெபிச்சா தூக்கமாயிருது, வேதம் வாசிச்சா தூக்கமாயிருது அப்படின்னு சொல்லி நான் குறைவுபடக்கூடாதுன்னு நினைச்சாக்க என்னால என்ன பண்ண முடியாது, லாபத்தை பார்க்க முடியாது. உழைக்காத வேலைக்காரனுக்கு எந்த எஜமானும் என்ன பண்ண முடியாது, கூலி கொடுக்க முடியாது. அது போலதான் ஸ்தோத்திரம், நான் குறைவு பட்டாலும் பரவாயில்ல, நான் அதை ஏத்துக்கிறேன். என்னுடைய சந்ததி, என்னுடைய ஆசைக்குரிய காரியம் என்னோட இருந்தா எனக்கு அது போதும். பார்வோன் அன்னைக்கு விட்டு இருந்தா அவனுடைய தலைச்சன் பிள்ளை அன்னைக்கு உயிரோட இருந்திருக்கும். குறைவுபட விட்டு கொடுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில மாம்ச குறைபாடுகளை ஏற்றுக்கொள்ளணும்.
மாம்சத்துல குறைவுபட ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடையணும்னா மாம்சத்தை குறைவுபட விட்டு கொடுக்கணும். சில சமயம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு மாம்சத்தை விட்டு கொடுக்கணும். சில சமயம் தொடர் உபவாச ஜெபத்துக்கு மாம்சத்தை விட்டு கொடுக்கணும். சில சமயம் முழங்கால முடக்க மாம்சத்தை விட்டு கொடுக்கணும். சில சமயம் கண்டினியூஸா பைபிளை படிக்க மாம்சத்தை குறைவுபடுத்தணும். மாம்சத்தை குறைவுபடுத்தாம ஆவி நிறைவடைய முடியாது. ஆவி நிறைவடைய முடியாது. மாம்சத்தை நிறைவாக்கின ஆவி என்ன ஆயிரும்? குறைவுள்ளதா மாறிடும். அப்ப எது எனக்கு வேண்டும்? நான் எதுல நிறைவுள்ளவனா இருக்கணும்? நான் மாம்சத்துல குறைவுபட்டாலும் என் ஆவி நிறைவுள்ளதா இருக்கும் என்றால் அது ஸ்தோத்திரம், என் காலத்தை சீக்கிரத்தில் பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றும். என் தாமதங்கள் மாறணும்னா என் மாம்சத்தை நான் என்ன பண்ணணும்? குறைவுபட விட்டு கொடுக்கணும். என் மாம்சம் குறைவுபட விட்டு கொடுக்கணும். அடுத்து கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஏழாவது வார்த்தை என்னன்னா, நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? இப்ப ஸ்தோத்திரம், தாமதம் ஆக காரணம் என்ன? ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? இப்ப ஸ்தோத்திரம், பார்வோனுக்கு முன்பாக நிக்கிறது யாரு? பார்வோனுக்கு முன்பாக நின்று இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க வாங்கன்னு கூப்பிடுறது யாரு? மோசே. மோசே யாரு? பார்வோன் அரண்மனையில் வளர்ந்தவன். பார்வோனும் யோசேப்பும் ஒரே அரண்மனையில் வளர்ந்தவர்கள். பார்வோனும் மோசேயும் ஒரே கல்விக்கூடத்தில் கல்வி கற்றவர்கள். பார்வோனும் மோசேயும் ஒரே இடத்துல ஸ்தோத்திரம் சில கலைகளை கற்றுக்கொண்டவங்க. பார்வோனும் மோசேயும் ஒரே இடங்கள்ல சாப்பிட்டவங்க. இருவருக்குள்ள இப்ப என்ன ஆயிருச்சு? ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அதனால அவன் சொல்லி நான் கேட்கணுமா? இதே தான் மோசே ஏற்கனவே சொன்னாரு. நான் சொன்ன அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கேட்கவே மாட்டாங்க. அது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு யாரு கேட்க மாட்டா? பார்வோனும் கேட்க மாட்டான். ரெண்டா இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்க மாட்டான். இப்ப கேட்காதவன்ட்ட போய் சொல்லுன்றீங்களே, நான் என்ன பண்ண? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நான் கொஞ்ச நாள் கூட்டு போய் நான் வேலை வாங்கி அனுப்புறேன்னு சொல்லி பார்வோன்ட்ட பர்மிஷன் கேட்டானா? மோசே என்ன சொல்லி கேட்டாரு? ஆராதிக்க அனுப்புன்னு தான் கேட்டார். ஆராதிக்கிறதுக்கு அனுப்புன்னு தான் கேட்டார். நீ கேட்டு நான் அனுப்பணுமா? முடியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில காலதாமதம் ஏற்பட காரணமே இந்த ஈகோயிசம் தான். இந்த ஈகோயிசம் தான். ஈகோ மட்டும் வந்துருச்சுன்னா நீ சொல்லி நான் கேட்கணும். நீ கேட்கறதுனால நான் அனுப்பணுமா? நீ சொல்றதுனால நான் பயப்படணுமா? நீ ஸ்தோத்திரம் கோலை போட்டது பாம்பாயிருச்சுன்னா நான் பயந்துருவேன் நினைச்சியா? இப்ப யாருடையதான ஈகோவால ஸ்தோத்திரம் காலதாமதம் ஆகுது? மோசை நிமித்தம் பார்வனுக்குள்ள வந்த ஈகோவனால இப்ப காலதாமதம் என்ன பண்ணுது? இப்ப இந்த காலதாமதம் ஏற்படுவதனால யாருக்கு பாதிப்புன்னு நினைக்கிறீங்க? நம்ம தாமதங்களை குறிச்சு பார்த்தோம். இந்த 7 காரியங்களும் பார்வோன் செய்வதனால பாதிக்கப்பட்டது யாரு? ஜனங்கள். ஜெபிக்கிற நான் தாமதம் படுத்தின பாதிக்கப்படுறது யாரு? ஆத்துமாக்கள். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பரலோக தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்கு ஒரு ஜெபசேனை இல்லாமல் போனா என்ன நடக்கும்? எலியா இல்லாம போனா என்ன நடக்கும்? மழை பெய்யாது. எலியா ஜெபிக்கலனா மழை பெய்யாது. ஆனா ஸ்தோத்திரம், எலியாக்கள் எழும்பாம இன்றைக்கு நாம பாட்டுக்கு காலத்தை தாமதப்படுத்தி கொண்டே இருந்தோம் அப்படின்னா பாதிக்கப்படுறது யாரு? ஜனங்கள். என் ஈகோவால சில வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடிய மாட்டேன்னு சொல்லி அந்த ஈகோயிசத்தை காட்டுறதுனால பாதிக்கப்படுறது யாரு? இன்னைக்கு ஆத்துமாக்கள். ஜெபிக்கிறனா ஈகோ பாக்குறதுனால, காலந்தாமதம் பண்றதுனால என்னுடைய ஜெபத்திற்காக கர்த்தர் ஒரு பதில வச்சிருந்தாரு. அந்த பதிலும் எப்படி ஆகுது? தாமதம் ஆகுது. நான் காலதாமதம் பண்ணுவதனால என் சபைக்காக நான் ஜெபித்தாலும் என் சபைக்கான பதில் எனக்கு என்ன பண்ண போறதில்ல? வரப்போறதில்ல. நான் காலதாமதம் பண்ணக்கூடிய எனக்கு சுபாவங்கள் இருக்கிறதுனால நான் என்னதான் ஸ்தோத்திரம் சில காரியத்தை நான் தேவன்கிட்ட விசாரிச்சாலும் அதுக்கான பதில் எனக்கு என்ன பண்ண போறதில்ல? வரப்போறதில்ல. அப்ப நான் காலத்தை பிரயோஜனப்படுத்தக்கூடியவனா இருந்தேன் என்றால் என் நிமித்தம் அநேகர் என்ன பண்ணுவாங்க? போஷிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, மனந்திருப்புக்கு எதிர்வு நடத்துவாங்க. மோசே
சோத்திரம் முதலாவது தேவ வார்த்தைக்கு என்ன பண்ணல, கீழ்ப்படியல. கொஞ்சம் தாமதம் பண்ணாரு, கொஞ்சம் டிலே பண்ணாரு. ஆனா புரிஞ்சுக்கிட்டாரு. எதை புரிஞ்சுக்கிட்டாரு? நான் போலன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் அடிமையா ஆனாலும் ஆவாங்களே தவிர இவர் என்ன பண்ண மாட்டார், வெளியில கொண்டு வர மாட்டார். நான் இல்லை என்றால் நிச்சயமா நான் சொல்றேன், எனக்கு பதிலா இன்னொருத்தர் வருவார். இந்த சபையில எனக்கு பதிலா வேற ஒரு ஊழியக்காரங்க என்ன பண்ணலாம், வரலாம். ஆனா உங்க இடத்தை இன்னொருத்தர் நிரப்ப முடியுமா? அதேதான் பரலோகத்திலையும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளை மாத்தலாம், அது ஜஸ்ட் ஒரு பிளேஸ் தான். இன்றைக்கு நான் இருக்கிற இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வர முடியும் உலகத்தால. ஆனா பரலோகத்துல நான் செய்ய வேண்டிய ரோலை நான் தான் செஞ்சாகணும். அப்ப மோசே புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் ஓகே ஆண்டவரே நான் போறேன். ஆனா யாரு புரிஞ்சுக்கல? பார்வோன் புரிஞ்சுக்கல. மோசே புரிஞ்சுக்கிட்டதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. பார்வோன் புரிஞ்சுக்காதனால எகிப்தின் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். நான் ஸ்தோத்திரம், அழிவும் உயிர்ப்பிக்கிறதும் யார் கரத்துல இருக்கு? என் காலத்தில் இருக்கு. என் காலத்தை நான் தாமதப்படுத்தாம இருந்தா அழிவிலிருந்து சில பேரை தப்பிக்க வைக்க முடியும். நான் கால தாமதப்படுத்தாம இருந்தனாக்க சிறைப்பட்டவர்களை சிறையிருப்புல இருந்து திருப்ப முடியும். அதனாலதான் அந்த நாவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, அதிகாரத்தை கொடுத்தார். இந்த நாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த நாவு ஜெபித்தா சங்கிலி உடையும். இந்த நாவு ஜெபித்தா மரணம் மாறும். இந்த நாவு ஜெபித்தா சங்கிலி உடையும். இந்த நாவு ஜெபித்தா ரட்சிக்கப்படுவான். ஆனா அந்த நாவு என்ன பண்றது இல்ல, காலத்தை பிரயோஜனப்படுத்துவது இல்ல. மரணமும் ஜீவனும் அதிகாரத்துலதான் இருக்கு. ஜீவன் அடையணுமா நான் தான் பேசணும். இப்ப மோசே அனுப்ப காரணம் என்ன? மோசே பேசினாதான் அங்க உயிர் உண்டாகும். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப நான் திறப்பட போய் நின்னாதான் யாருக்கு உயிர் உண்டாகும்? இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு உயிர் உண்டாகணும். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு வரணும்னா நான் என் காலத்தை பிரயோஜனப்படுத்தி நான் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு என் வாயின் வார்த்தைகளை நான் ஜெபத்தால தொடுத்தால் மட்டும்தான் விடுதலை உண்டாகுமே தவிர ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரம் அதை நான் பிடித்து நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன்னா ஒரு அசைவை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஆனா ஸ்தோத்திரம், நான் என்னுடைய இருதய கணிதத்தை நான் மாத்திக்க மாட்டேன். நான் ஸ்தோத்திரம் தேவனுக்கு பயப்பட மாட்டேன். நான் என் ஆசையை குறைச்சிக்க மாட்டேன். நான் ஸ்தோத்திரம் ஆணவத்தை குறைச்சிக்க மாட்டேன். நான் இச்சையை மறக்க மாட்டேன். நான் குறைவுபட்டாலும் பரவாயில்ல ஏத்துக்க மாட்டேன். நான் ஸ்தோத்திரம் கீழ்ப்படிய மாட்டேன். ஆனா எனக்கு என்ன பண்ணணும்? ஜீவன் உண்டாகணும்னா எங்க இருந்து ஜீவன் உண்டாகும்? ஒப்பு கொடுக்கணும். என் காலத்தை தாமதப்படுத்தக்கூடிய காரியங்களை மாற்ற நான் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். குறிப்பிட்ட காரியங்கள் 7, குறிப்பிடாத காரியங்கள் பல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. என்னுடைய காலத்தை ஹோல்டு பண்றது எது? என்னுடைய காலத்தை எது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு? என்னுடைய காலத்தை எது ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கு? என்னுடைய காலங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் உறைஞ்சு நிக்கிறதுனால அதால என்ன பண்ண முடியல, செயல்பட முடியல. அதுல இருந்து நான் வெளியில வந்தாதான், நான் காலத்தை பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சாதான் இன்றைக்கு கொத்து கொத்தா இன்னைக்கு இறந்து கொண்டிருக்கிறதான சோத்திரம் ஆத்மாக்கள் என்ன பண்ண முடியும்? என் ஜெபத்தின் மூலியமா தேவ சமூகத்துக்கு நான் கொண்டு வர முடியும். என் ஜெபத்தால முடியுமான்னு கேக்குறீங்களா? இல்ல அப்படி கேள்வி ஏதாவது இருக்கா, என் ஜெபத்தால முடியுமான்னு? கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எலியாவை பார்த்து, நீ சொன்னாதாண்டா மழை வரும். அந்த அதிகாரத்தை நான் உனக்கு என்ன பண்றேன்? எனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கிறவன ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவன நான் சபிப்பேன். நீ வானத்தை நிறுத்தினா அது நிறுத்தப்படும். நீ வானத்தை திறன்னா அது திறக்கும். நீ மழை பெய்யாதன்னா மழை பெய்யாது. நீ மழை பெய்யணும்னு சொன்னா மழை பெய்யும். மரணமும் ஜீவனும் என் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இவ்வளவு பெரிய வல்லமையை கொடுத்திருக்கிறாரே, நான் ஏன் காலத்தை தாமதப்படுத்த? மோசைக்குள்ள எத்தனை வல்லமை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனா அத்தனுக்கும் யாரு சோத்திரம் கீழ்ப்படியல? பார்வோன் கீழ்ப்படியல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி, நம் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி சில மோசைகளை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார்.
சில பார்வோனுடைய இருதயங்கள் ஸ்தோத்திரம் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அநேக மோசைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா அநேக மோசைகளை பார்த்தும் நான் என்ன பண்றது இல்ல, மாத்தி கொள்றது இல்ல. காலத்தை பிரயோஜனம் அடையும்படியான வாழ்க்கை என்ன பண்றது இல்ல, மாற வாழ ஒப்பு கொடுக்கிறது இல்ல. சில பார்வோன்கள் சபைக்குள் இருக்கிறதுனாலதான், சில பார்வோன் இருதயங்கள் குடும்பத்துல இருக்கிறதுனாலதான், சில பார்வோன்கள் தேசத்துல இருக்கிறதுனாலதான் தேசத்தின் மேல இன்னைக்கு என்ன உண்டாகி கொண்டிருக்குது? வாதை, கொள்ளை நோய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள், மிருகங்களை கொண்டு வரக்கூடியதான நோய்கள், இதெல்லாம் எங்க இருந்து வருது? 10 வாதைகள் இருந்தது தானே. 10 வாதைகள் வர காரணம் யாரு? ஒருவனுடைய கடினத்தன்மை, ஒருவன் தன்னை மாற்றி கொள்ளாதபடினால் வந்த விளைவு. அந்த ஒருவன் தன்னை மாற்றி கொண்டிருந்தா அவன் குடும்பம் தப்பிச்சிருக்கும், அவன் தளத்தின் பிள்ளை இறந்திருக்க மாட்டான். அவன் தன்னை மாத்தி இருந்தானாக்க அவன் தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உயிரோடு இருந்திருப்பாங்க. இழப்பு கொஞ்சமா இருந்திருக்கும், ஆனா ஆசீர்வாதம் அதிகமா இருந்திருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் இழப்பை பார்த்து பெரிய பெரிய வெகுமதியை நம்ம என்ன பண்ணிடணும், இழந்தோம். இன்னைக்கு சபை ஜெபிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்காததுனாலதான், இன்னைக்கு சபை தன்னை கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாதனாலதான். நமக்கு கர்த்தர் கொடுக்குற காலங்கள் கொஞ்ச காலம் தாங்க, கொஞ்ச காலம்தான். ஒரு வாரத்துல ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளும் ஒரு 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம். இந்த கொஞ்ச காலத்தை கொடுக்க முடியாம நான் 7 நாள் எதை ஆசீர்வாதமா பெற்றுக்கொள்ள போறேன்? ஜெப நேரம் என்கிற அந்த கொஞ்ச காலத்தை நான் ஸ்தோத்திரம் என்னை விட்டு கொடுக்காம நான் எதை அறுவடை பண்ண போறேன்? இந்த கொஞ்ச காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாம நான் எந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்க போறேன்? காலம் பிரயோஜனப்படணும்னா அது தேவ சமூகத்துல மட்டும்தான் நடக்கும். நீங்க எவ்வளவா தேவ சமூகத்துல போய் முட்டுறீங்களோ உங்க காலம் பிரயோஜனமா மாறும். என் காலம் பிரயோஜனமா மாறணும்னா என்னுடைய காலத்தை நான் ஜெபத்துல வைக்கணும், என்னுடைய நேரத்தை அதிகமா ஜெபத்துல வைக்கணும், என்னுடைய நேரத்தை அதிகமான சபைக்குள்ள வைக்கணும். ஏன்னா சபை ஒருமனப்பட்டா கண்டிப்பா கர்த்தர் மாத்திடுவார். சபை ஒருமனப்பட்டா நிச்சயமா கர்த்தர் மாத்திடுவார். சபை தன் காலத்தை பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா கர்த்தர் கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்திடுவார். அதனாலதான் ஸ்தோத்திரம் 120 பேரையும் பார்த்து சொன்னாரு, உனக்கு கொடுக்குற அந்த 50 நாள் இந்த 10 நாள் காலத்தை நீ ஜெபத்துல பிரயோஜனமாவே. நீ 10 நாள் பிரயோஜனப்படுத்திட்ட அப்படின்னா, நீ ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்தே நாள் வர வரைக்கும் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாளை நீ பிரயோஜனமா படுத்திட்ட அப்படின்னா, அடுத்த சில நூற்றாண்டுகளுக்கு, சில 1000 ஆண்டுகளுக்கு நான் ரட்சிப்பு என்ன பண்ணுவேன், கட்டவிழ்ப்பேன். அன்றைக்கு ஜெபித்த ஜெபம் 2000 வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்தோத்திர ரட்சிப்பு உண்டாக 26 வருஷத்துக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் என்ன பண்ணாரு, இங்க வந்து அதை கட்டவிழ்த்தார். இன்றைக்கு இத்தனை ஆத்துமாக்கள் இருக்கும். இது போலதான் அநேக இடங்களுக்கு அநேகரை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, கட்டவிழ்த்து இருக்காரு. காரணம் என்ன? அவர்கள் தங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தும்படி கொடுத்ததுனா. நான் ஏன் கஷ்டப்படணும்னு நினைச்சிருந்தா இந்த ஊழியம் உருவாயிருக்காது. நான் ஏன் கஷ்டப்படணும்னு ஸ்தாபன தலைவர்கள் நினைச்சிருந்தாங்கன்னா பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் உருவாயிருக்காது. நான் தியாகம் பண்ணாதாங்க பல பேரு ஸ்தோத்திரம் பெரிய பெரிய மனுஷன் என்ன பண்ண முடியும், வர முடியும். மோசே தியாகம் பண்ணாலதான் யோசுவாவை என்ன பண்ண முடிஞ்சிச்சு, தலை நிமிர்ந்து நடக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கு நாம் யாரும் நம்முடைய சொந்த தியாகத்துல என்ன பண்றது இல்ல, வாழ்றது இல்ல. ஒருடைய தியாகத்துலதான் நம்ம என்ன பண்றோம், செயல்படுறோம். அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளதான் வேதம் சொல்லுது. நான் ஒண்ணு ரத்தம் சிந்தி நான் ஒன்னும் தேசத்துக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க போறதில்ல. ஏற்கனவே ஒருத்தர் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை கொடுத்துட்டாரு, அதை பிரயோஜனப்படுத்திக்க சொல்றேன். உனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறேன், சபையே பிரயோஜனப்படுத்த. உனக்கு விடுதலையை கொடுத்துட்டேன், பிரயோஜனப்படுத்தி. மறுபடியும் எகிப்துக்கு போறேன்ற எண்ணத்தோட என்ன பண்ணாங்க, அப்படி போனா என்ன ஆகும்? இழப்பு எனக்கு, இழப்பு என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான். சொல்ற நேரம் ஆயிருக்கு, இந்த வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். என் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தலனா இழப்பு யாரை சுற்றி, என்னை சுற்றி. பார்வோனை சுற்றி அனைத்தும் எப்படிப்பட்டதா மாறுது, இழப்புகளா மாறுது. மிருக ஜீவன்கள் இழப்பு, நீர்வாழ் உயிரினங்கள் இழப்பு, நடமாடும் மிருக ஜீவன்கள் இழப்பு, வேலைக்காரன்கள் இழப்பு, தண்ணீர்கள் இழப்பு. இன்னைக்கு அநேக இழப்புகள் யாரை சுற்றி இருக்கு, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாதவனை சுற்றியே இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்ற சபையை பார்த்து, சபையே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. நீ பிரயோஜனப்படுத்தலனா நீ சுற்றி பார்க்கிற அனைத்தும் எப்படிப்பட்டதா மாறிடும்,
இழப்புள்ளதா மாறிடும். ஆனா அதே ஆபிரகாம் பார்த்து சொன்னார் ஒரு வார்த்தை, நீ ஏறிட்டு பார்க்குற அனைத்தையும் என்ன பண்ணுவேன், உனக்கு தருவேன். நீ எப்படிப்பட்டவனா இருந்தனா, காலத்தை பிரயோஜனப்படுத்துறவனா இருந்தனா. ஆபிரகாம் காலத்தை பிரயோஜனப்படுத்தினாரு. ஆபிரகாம் பார்த்த அனைத்தையும் கர்த்தர் கொடுத்தார், ஆசீர்வாதமா மாத்தினார். பார்வோன் காலத்தை பிரயோஜனப்படுத்தல, அவனை சுற்றிலும் கர்த்தர் இழப்பை கட்டளையிட்டார். அப்ப கர்த்தரால் இழப்பை கொடுக்கவும் முடியும், கர்த்தரால் சமாதானத்தை கொடுக்கவும் முடியும். அது இரண்டும் எதுல இருக்கு? என் காலத்தை நான் எப்படி பிரயோஜனப்படுத்துறேன்றதா இருக்கு. அப்புறம் ஏன் தாமதம்? ஏன் தாமதம்? அந்த வார்த்தையை மாத்திரம் மனதில் வை. நான் ஏன் தாமதப்படுத்துறேன்? நான் ஏன் தாமதப்படுத்துறேன்? ஏன் தாமதப்படுத்துறேன்ற கேள்வியில நீங்க தொடர்ந்து நீங்க செயல்படுவீங்கன்னா நிச்சயமா அநேக காரியங்களை நான் மாத்தி கொண்டு என்னால செயல்பட முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில், கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில். ஆவியானவரே, எங்கள் காலங்கள் பிரயோஜனப்பட ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் காலங்கள் பிரயோஜனப்பட ஒப்பு கொடுக்கிறோம். நான் ஏன் தாமதம் பண்ண எனக்கு தெரியல. நான் தாமதம் பண்ணிட்டேன். நான் தாமதம் பண்ணிட்டேன். நான் தாமதம் பண்ணிட்டேன். நீ தாமதிக்காமல், இனி தாமதிக்காமல், இனி தாமதிக்காமல் நான் செயல்பட நீ ஒப்பு கொடுக்கிறேன். பார்வோனை போல நான் தாமதப்படுத்தல. மோசையை போல கொடுத்த கொஞ்சம் 40 வருஷத்தை நான் பிரயோஜனப்படுத்துறேன். 80 வருஷம் வீணா போயிருச்சு. என்கிட்ட இப்ப ஆண்டவர் பேசுறார், மீதி கொஞ்சம் வருஷம் தான் இருக்கு. நான் பிரயோஜனமா பயன்படுத்துறேன். நான் பிரயோஜனமா பயன்படுத்துறேன். நான் பிரயோஜனமா பயன்படுத்துறேன். பிரயோஜனமா பயன்படுத்துறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.